அனைவருக்கும் வணக்கம். பழம் நழுவி பால்ல விழுன்னு சொல்லி திமுக 2016 தேமுதிக நம்ம கூட வருவாங்கன்னு காத்திருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழம் நழுவி அது ஒரு இதில் விழுந்திருக்கு. அது பாலா இல்லையாங்கிறது இந்த வீடியோ முடியும் போது நமக்கு தெரியும். தேமுதிக திமுக கூட கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக ஸ்டாலின் அவர்களே போயிட்டு பிரேமலதா அவர்கள் சந்திச்சு கூட்டணிக்கான அச்சாரத்தை போட்டிருக்காங்க. அதிமுக பக்கம் போவாங்களா, திமுக பக்கம் போவாங்களான்னு இவ்வளவு நாள் பெரிய இழுத்தடிப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிவராத்திரி தான் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூட, அதிமுக முன்னாள் அமைச்சர், அவர் கூட இருந்து அந்த ஈஷா யோகா நிகழ்ச்சியிலலாம் பங்கேற்றாங்க. அப்பவே நமக்கு தோணிச்சு இவங்க அதிமுக கூட தானே போறாங்க, கிட்டத்தட்ட அச்சாரம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு நம்ம நினைச்சோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட்ல இண்டிகேட்டர் கூட ரைட்ல திரும்புற மாதிரி இன்னைக்கு காலையிலே போய் திடுதுப்புன்னு திமுகவில் போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க. சரி, இப்போ இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி பல அரசியல் கணக்குகள் இருக்கு, பல சிக்கல்கள் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல தேமுதிக தொண்டர்களினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நடிகர் வடிவேல திமுக மேடையில ஏற்றி எப்படியெல்லாம் விஜயகாந்த் அவர்களை கேவலமா பேசின ஒரு கட்சி திமுக, அவர்கள் கூட கூட்டணியான்னு சொல்லி அடிமட்ட தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க. அதனால சமூக வலைதளங்களே பார்க்க முடியுது. நேற்று முந்தானது ஒருத்தன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு நாளை கழிச்சு முதலமைச்சர் போறேன்னு ஒருத்தன் என்னன்னா, அவன் கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்துருச்சாமியா இடையில, அதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எந்நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டு வடிவேல பேச விட்டு கை கட்டி ரசித்தவர்கள் தான் இந்த திமுகவினர். இவர்கள்கிட்டே நம்ம கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறது அந்த ஒரு சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும், தலைமை என்ன முடிவு எடுக்கலாம்னா, ஓகே நம்ம யாரு கூட கூட்டணிக்கு போகலாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். நாம சொல்லக்கூடாது தேமுதிக இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு. சரி, அப்படி இந்த முறை திமுக கூட போயிருக்காங்க இல்லையா, இது அவர்களுக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் எத்தனை சீட்டுகள் அவர்கள் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது இரட்டை இலக்கத்தில் அதுவும் 14 சீட்டு கிட்ட கேட்டதா ஒரு தகவல். அப்போ அவ்வளோ சீட்டுகள் அதிகமாக கேட்டனால தான் அதிமுக ஆஃபர் டினை பண்ணப்படுச்சு. இல்லை உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. இத்தனைக்கும் அதிமுக பல கட்சிகள்லாம் சேர்ந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் அதிகமாக கொடுக்க வேண்டிய தேவை அதிமுக இல்லை. நீங்கள் அதிமுகவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாமக பாஜக தான் அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு கட்சி. அதுக்கப்புறம் இருக்க கட்சிகள் எல்லாம் கம்மியாக தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தேமுதிக அவர்கள் 14 சீட்டு கொடுக்க ஒத்துக்கல. நிச்சயமா திமுகலையும் அந்த இரட்டை இலக்கத்துக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வரைக்கும் வர்ற தகவல் என்னன்னா 6 to 8 சீட்டு இதுக்குள்ள ஒரு நம்பரு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் பேசியிருக்கிறதா தகவல். இப்போ இந்த சீட்டை இவர்கள் கொடுத்தாங்கனாலும் கட்சிக்குள்ள எவ்வளோ பெரிய பூகம் வெடிக்கும்ன்றதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சினா இரட்டை இலக்கத்தில் வாக்குகள் வேணும்னு சொல்லி விடாப்படியாக நிற்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேணும்னு சொல்லி விடாப்படியாக நிற்கிறாங்க. மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டிடணும்னு சொல்லி உறுதியாக நிற்கிறாங்க. இவ்வளோ குழப்பம் உள்ள போயிட்டு இருக்கும்போது இப்போ தேமுதிக உள்ள கொண்டு வந்துட்டீங்க, எத்தனை சீட்டு கொடுப்பீங்க? இப்போ 6 சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே, விசிகாவுக்கும் அதே 6 சீட்டு கொடுத்தாங்கன்னா எப்படி திருமாவளவர்கள் சும்மா இருப்பார்? அப்போ எங்களுக்கு பாஜக தான் எங்களுக்கு ஒரே எதிரி, அதனால நாங்கள் சீட்டுகளுக்காக நிற்கிறோம், நாங்கள் நாட்டுக்காக நிற்கிறோம்னு சொல்லி பேசுவார் நினைக்கிறீங்களா? கட்சியில் ஒரு பெரிய கலவரமே வெடிக்கும். ஏன்னா இங்கே நிலைமை அந்த மாதிரி இருக்கு. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தேமுதிக 6 சீட்டு கொடுத்தாங்கன்னா விசிக்கு அதோட அதிகமான சீட்டுகள் கொடுக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு வரும். திமுக அதை விரும்பவும் மாட்டாங்க. நீங்கள் அரித்மெட்டிக்கலாக திமுக விசிகாவுக்கு சீட்டு கம்மியாக கொடுக்கறது காரணம் திமுக அதிக இடங்களை வெல்றதுக்கு நினைக்காதீங்க. விசிகா போன்ற கட்சிகள் அதிக சீட்டுகள் வாங்கி அவர்கள் வளர்ந்துட்டாங்கன்னா அது திமுகவினுடைய இருப்பை கேள்விக்குறியாகும். அவர்களுக்கு அப்படி ஒரு அரசியல் கணக்கு இருக்கும். அதனாலே கம்மியான சீட்டுகள் கொடுத்து அப்படி ஒரு சின்ன அளவில் சக்தியை வச்சுப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போவும் வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ கூடவே காங்கிரஸ் கட்சி அப்போவோ இப்போவும் இருக்கு. இப்போ அதுதான் அவர்களுக்கு கூடிய ஒரே ட்ரம்ப் கார்டு. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து இப்போ வெளியே போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நமக்கு உறுதியாக தெரியுது. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவர் ஆங்கிலத்தில் தான் பேசினார். அது தமிழில் பல ஊடகங்கள் தெளிவாக மொழிபெயர்த்து கொடுக்கல. அதை நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நாங்கள் எந்த கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிறத பற்றி தலைமை தான் முடிவெடுக்கும். இப்போதைக்கு நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை. கூடவே ஒரு கட்சிக்கு ஆதரவாவோ எதிராவோ பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Now I am telling very clearly, including all the state leaders, nobody have the right to speak against or in favor of alliance parties now. Did it? Your Congress High Command will take a final decision. I told this also, we are on the process of discussion. Don't worry. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ பேசாதீங்கன்றாங்க. திமுகவுக்கு எதிராக பேசாதீங்கன்னு தானே அவர் சொல்லியிருக்கணும். ஆதரவாகவோ எதிராகவோ பேசாதீங்கன்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, இன்னும் கூட்டணி உறுதியாகலை. திமுக காங்கிரஸ் கூட்டணியை தொங்கல்ல தான் இருக்குன்றதான் அவர் சொல்ற விஷயம். அப்போ தெல்ல தெளிவா திமுக தேமுதிக பக்கம் திரும்பும் போதே
அங்க ஒரு வேக்கன்சி வந்து கிரியேட் ஆகுது. சொல்லப்போனா தேமுதிக உள்ள எடுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும், மற்ற கட்சிகளும் சீட்டு கூட்டி கொடுக்கணும்னா காங்கிரஸை நம்ம கழட்டி விட்டுருவோம், மற்ற கட்சியில நம்ம வந்து உள்ள எடுத்துருவோங்கிறது அவர்கள் போட்ட அரசியல் கணக்குகளாக இருக்கு. சரி, இப்போ மறுபடியும் இந்த கூட்டணி கணக்குகள்ல எத்தனை சீட்டுகள் கொடுத்து எப்படி வந்து திமுக சமாளிக்க போறாங்க அப்படிங்கறதான் பிரச்சனை. அடிப்படையில தேமுதிக மீது இப்ப மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. என்னன்னா, இவர்கள் வந்து இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா இவர்களா அவர்களான்னு பார்க்கும்போது ஒரு வியூவர்ஷிப் வந்து அதிகமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஆர்வம் பாக்குறாங்க தேமுதிக எங்க போகும்னு சொல்லிட்டு. ஆனா இவர்கள் எங்க போனாங்களோ அங்க வந்து மக்கள் ஆதரவு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்மளால உறுதியா சொல்ல முடியும், தேமுதிக தொண்டர்களே வந்து பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு மேல அதிருப்தியில தான் இருப்பாங்க திமுக கூட கூட்டணிக்கு போனதுல. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா அவர்களே வந்து மேடைகளில் பேசுறது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பதவி கிடைக்கும், உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும், என்னோடு வாருங்கள், நம்மளாம் ஒன்னா சேர்ந்து எங்க அதிகமா நமக்கு சீட்டுகள் கொடுக்குறாங்களோ அங்க போய் நிற்போம்னு சொல்லி வெளிப்படையா பகிரங்கமா மேடையிலே பேசுறாங்க. இது மக்கள் நலனோ இல்ல தமிழ்நாட்டின் நலனோ இது நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல, கட்சி நலன் மட்டும்தான் அவர்கள் பேச்சுல தெரியுது. யாரும் பயப்படாதீங்க, எல்லாருக்கும் பதவிகள் வாய்ப்புகள் சமமாக பகிர்ந்து தரப்படும். இங்க எந்த ஓர வஞ்சனையோ இவர் எனக்கு வேணும் அவர் வேணாம், இங்க ஈகோ எதுக்கும் இடம் கிடையாது. எல்லாரும் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கீங்க, எல்லாரும் இந்த கட்சிக்காக பயணிச்சிருக்கீங்க. ரசிகர் மன்றத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கட்சிக்காக கேப்டனுக்காக உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த பதவிகள் தேடி வரும். இங்கதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குழப்பமே வருது. ஏன்னா நீங்க வந்து மக்களினுடைய நலன் இந்த மாதிரிங்க, இந்த பிரச்சனைக்காக நான் திமுக கூட்டணி வைக்கிறேன், இப்ப பிஜேபி எதிர்ப்பு நமக்கு அவசியமா தேவைப்படுது அதனால நான் திமுக கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னா கூட அது ஒரு கொள்கைவாத கூட்டணியா இருக்கும். இங்க அப்படி இல்லையே, கொள்கையாவோ ஏதாச்சும் ஒண்ணு, எனக்கு என்னப்பா நீங்க இப்ப சீட்டு எவ்வளவு கொடுப்பீங்க, எங்களுக்கு நீங்க கட்சிக்கு என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க, நீங்க அதெல்லாம் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு போனாங்கன்னா இது வந்து எப்படி பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தேர்தல் டைம்ல நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து தேமுதிக நமக்கு வேண்டான்னு நினைக்கிறேன், இவங்களை வச்சு நமக்கு எதுவும் கெயின் இல்லை, இவங்களை விட்டுறலாம் அப்படிங்கிற மனநிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களே இருந்தாங்க. ஆனால் இப்போ திமுக வந்து உச்சகட்ட பயத்தில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதனால தான் தேமுதிக வம்படியாக உள்ள எடுத்திருக்காங்க. ஏன்னா அதிமுகவும் பெரிய எஃபர்ட்லாம் எடுக்கல. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து புரண்டு அப்படியே எப்படியாச்சும் தேமுதிக கூப்பிட முயற்சி பண்ணி அவர்கள் வந்து தேமுதிக வந்து விடலை, வந்தா வாங்க வராட்டி போங்க அப்படின்ற அளவுல தேமுதிக வச்சிருந்த பின்னாடி தான் இப்போ அவர்கள் வந்து இந்த பக்கம் போயிருக்காங்க. இவர்கள் ரெண்டு பக்கம் பேரம் பேசினாங்க, ஆனா ரெண்டு பக்கமுமே இவர்களை வாங்க வாங்கன்னு சொல்லி சிகப்பு கமலம் பிரிச்சு கூப்பிடல. இப்ப திமுக கூப்பிடுறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி வெளியே போறதுக்கு தயாரா இருக்கு. அப்போ வந்து அவர்களை வெளியே அனுப்பிட்டு நம்ம தேமுதிக உள்ள எடுத்து மற்ற கட்சிகளும் சீட்டு கூட்டி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது கூட அவர்கள் திட்டமா வச்சிருக்கலாம். சரி, அப்ப இது திமுகவுக்கு வந்து பலன் அளிக்குமா? இது ஒரு கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா தெரியுது, நல்ல மூவா தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அது பார்க்கறதுக்கு நல்ல மூவா தான் தெரியும். ஆனா இவர்கள் வந்து எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வந்து திமுக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு இருக்கு இல்லையா? தேமுதிக எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்சி கட்டமைப்பு இருக்கானா கண்டிப்பா இருக்கு. இப்போ இன்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு டாப் 5 கட்சிகள் யாருக்கெல்லாம் வந்து பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது தேமுதிக இருப்பாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. கிட்டத்தட்ட 36,000-40,000 கிட்ட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து அவர்களுக்கு இருக்கிறாங்க. ஆனா வாக்கு வங்கி இருக்கா? கடந்த தேர்தலில் அவர்கள் எடுத்த வாக்குகள் எவ்வளோ? அரை விழுக்காட்டிற்கும் கீழே தான் தேமுதிகவை நம்பி இன்னைக்கு வந்து மக்கள் வாக்கு செலுத்துறாங்க. சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களினுடைய மரணத்திற்கு பின்னாடி மிகப்பெரிய எழுச்சி மக்கள் மத்தியில் ஒரு பரிதாபம் இருந்துச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. மக்கள் மத்தியில் இன்றளவும் விஜயகாந்த் அவர்கள் மீது நன்மதிப்பு இருக்கு, அவருக்கான ஆதரவு தளம் கண்டிப்பா இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே தேமுதிக வாங்கிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது 0.5 கீழே, அரை விழுக்காட்டிற்கும் கீழே. அப்ப இந்த வாக்கு வங்கியை வச்சுட்டு எப்படி இவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஒரு கட்சிக்கு? இப்போ திமுக போன்ற கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குகள்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? முதல்ல இதில் இருக்கிற வாக்குகளே டிரான்ஸ்ஃபர் ஆகுமா நமக்கு தெரியாது. அப்போ எப்படி வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிகப்படியான வாக்குகளை இங்கே மாற்றி கொடுப்பாங்கன்ற நமக்கு தெரியல. இன்னொன்று, சமீபத்தில் அதிமுக சார்பாக கூட்டணி வச்சு 2024 போட்டிட்டாங்க இல்லையா? அப்போவே நீங்கள் பாருங்கள் 2024 விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து ரொம்ப டஃப் கொடுக்குறாரு மாணிக்கம் தாகூருக்கு. அப்போது மாணிக்கம் தாகூருக்கு அவ்வளோ டஃப் கொடுத்து அந்த விருதுநகர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்ப வாக்குகள், ஒரு 3000-4000 வாக்குகள் தான் அவர் என்ன பண்ணுறாரு, தோல்வி அடைகிறார். அதுவே ஒரு மிகப்பெரிய வருத்தமாக தான் பார்க்கப்படுச்சு. அவர் வெற்றி பெறுவார்னா பலரும் நினைச்சாங்க, வெற்றி பெற்றாருன்னா கூட ஒரு கேப்டன் அவர்கள் ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்குன்றதான். அதுவுமே வந்து கேப்டன் அவர்களுக்கான மக்கள் ஆதரவு அதிமுக கலப்பணி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து அணி மாறும்போது எந்த கூட்டணிக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணி விருதுநகரில் அவ்வளோ டஃப் கொடுத்து மேலே வந்தாரோ இன்னைக்கு அந்த அணிக்கு எதிராகவே நான் அடுத்ததில் களமாட போகிறோம் அப்படின்னா மக்கள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா? ஏங்க நீங்க இங்க நின்னீங்கன்னா நாங்க இங்கே ஓட்டு போடணும், அங்க நின்னீங்கன்னா அங்க ஓட்டு போடணும். ஆனா நீங்க இந்த இடைப்பட்ட காலங்களில் பண்ண போராட்டங்கள் என்னென்ன, தேமுதிகவினுடைய அரசியல் நிலைப்பாடுகள், அரசியல் போராட்டங்கள் என்னன்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி பிளாங்கா இருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி வந்து பேசு பொருளா இருக்கே தவிர இந்த பிரச்சனையை எடுத்து தமிழ்நாடு அளவில் அவர்கள் பேசு பொருள் ஆக்குனாங்க, இந்த ஒரு பிரச்சனைக்காக அவர்கள் போராட்டம் பண்ணாங்க, வீதியில் வந்து போராடினாங்க, இந்த பிரச்சனையில இந்த கட்சிக்கு எதிராக அவங்க ஸ்ட்ராங்கா நின்னாங்க அப்படின்னு ஒண்ணுமே இல்லையே.
பிரச்சனை அப்படிங்கிறதே எங்களை பற்றி அவங்க என்ன சொன்னாங்க, அதற்கு எங்களோட பதில் என்ன, இப்படி தான் போயிட்டு இருக்கே தவிர மக்கள் பிரச்சனைகள் எதுவுமே நிற்கல. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த மாணவிக்கு நடந்த வன்கொடுமையிலிருந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து பேசு பொருளாக இருந்துச்சு. எதற்குமே அவர்கள் முன்னாடி வந்து வீதிக்கு வந்து போராடலை, ஒரு பெரிய போராட்டம் நடத்தல, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் அங்கே களத்துக்கு வந்தாங்களா, எதுவுமே பெருசாக தெரில. ஆனால் இந்த எல்லா போராட்டங்கள்லையும் ஒரு பெயரளவிலாவது கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக போன்ற கட்சிகள் இருந்திருப்பாங்க. அது வந்து அவர்கள் வீரியமாக போராடல, ஆளுங்கட்சிக்கு வந்து அவர்கள் அடிமையாக இருக்காங்கன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் களத்தில் வந்தாங்களான்னா வந்தாங்க. அப்போ அவர்களுக்கு 6 சீட்டு, இவர்களுக்கு நீங்கள் 7 சீட்டு 8 சீட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி கூட்டணியில் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும்? ஏற்கனவே ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இவர்களை உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூகம்பங்கள்லாம் வெடிக்க இருக்குதுன்றதான் உண்மை. அது அடுத்த சில நாட்களும் நமக்கு தெரிய வரும். இது வந்து திமுக வந்து ஒரு பெரிய நம்ம ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிட்டோம், தேமுதிகன்ற கட்சியை நம்ம பக்கம் இழுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்பர்ஸ் மட்டுமே வந்து கேமை வின் பண்ணாது இல்லையா? இப்போ இவ்வளவு நாள் அவர்கள் இருந்தது ஒரு இன்டாக்டான கூட்டணி. ஆனால் கண்டிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து ஒட்டுமொத்தமாக திமுக விட்டு வெளியே போகாமல் அப்படியே காங்கிரஸ் அணைச்சி வச்சுக்கிட்டதெல்லாம் ஸ்டாலின் அவரோட திறமை தான். ஆனால் இந்த முறை அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் வந்து ஒரு உச்சகட்ட பதட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதான் இது மாதிரியான முடிவுகள்லாம் காட்டுது. நீங்கள் அதிமுக வந்து ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து அதிகமான சீட்டுகள் வந்து தேமுதிகவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்களே வந்து இரட்டை இலக்கத்துக்கு போகாத சூழலில் திமுக இப்போ எப்படி வந்து இவர்களுக்கு அதிக சீட்டுகள் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும்? கண்டிப்பாக வந்து குறைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, விசிகா விட அவர்கள் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு நிகராக கேட்டாங்கன்னா இவ்வளவு நாள் தேமுதிக ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, நாங்கள் எந்த அணிக்கு போகிறோமோ அந்த அணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிபடும். இப்போ எல்லா கணக்கு வழக்குகளையும் யோசிச்சு தான் பிரேமலதா அவர்கள் ஒரு டீல் வந்து பேசியிருப்பாங்க. எத்தனை சீட்டுகள் வந்து வெளிப்படையாக அவர்கள் சொல்லலை. சொன்ன அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியே இருக்குது. மற்ற கட்சிகள்லாம் அப்போ தான் வந்து போர்க்குடி தூக்குவாங்க. இப்போ வரைக்கும் அவர்கள் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது பிசிகாரன் நினைப்பாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு அவ்வளோதான் கொடுக்குறாங்க அப்படியே இருக்கட்டும், மதிமுக அவ்வளோதான் கொடுக்குறாங்க அப்படியே இருக்கட்டும் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சீட்டுகள்லாம் ஒதுக்குனது யாருன்னு நினைக்கிறீங்க? போன தடவை பிரசாந்த் கிஷோர் ஐபேக் டீம்ல இருந்து நீங்க இவ்வளோ சீட்டில் நில்லுங்க, இவ்வளோ சீட்டில் நில்லுங்க, இதெல்லாம் நான் சொல்லலை, திரும்பவே வந்து வெளிப்படையாக சொன்னார். இந்த மாதிரி வந்து வியூக வகுப்பாளர்கள் தான் திமுக இத்தனை இடங்களை நின்னாதான் அவர்களுக்கான ஒரு தனிப்பெரும்பான்மை கிடைச்சு அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும், அதனால் நீங்கள் குறைச்சலுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அந்த கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க நாங்கள் குறைவான தொகையில் இன்னும் சொல்லி சொல்றாரு திரும்பவே. அப்போ இந்த முறை பிகேவும் இல்லை, யாருமே இல்லை. இந்த மாதிரி திமுக அகைன்ஸ்டா டிவிகே, ஏடிஎம்கே, என்டிகே தான் இருக்கு. அப்போ நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா அதே சீட்டுகள் அவர்கள் கேட்பாங்க. 4 முனை போட்டி அப்படிங்கும்போது அதில் மிகப்பெரிய சிக்கல் திமுகவுக்கும் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக கூட்டணியில் சேர்ந்ததுனால திமுகக்குள்ள எந்தெந்த மாதிரியான சிக்கல்லாம் வரப்போற காலங்களில் ஏற்பட போகுதுன்னு. நன்றி.